வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ என்னவென்றால், அழிந்து போன தொழில், பழைய ஞாபகங்கள். நம்ம தாத்தா பாட்டி மற்றும் அம்மா இருக்கும்போது இருந்த தொழில் இப்போது இல்லை. பழைய பாத்திரம் அடைப்பது பல பேர் இருக்க தொழில் தெரிந்திருக்கும். பழைய பொருட்களை வெளியே போடாமல் எத்தனையோ விஷயத்தில் போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது பழைய பொருள்களை வெளியே போடாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம அதை ஒரு ஓட்டை அடைச்சி, ஒரு பழைய பாத்திரம் ஓட்டை விழுந்துச்சுன்னா அதை ஓட்டை அடைச்சி வச்சுருந்து யூஸ் பண்ண காலம் போய், இப்போ இருக்கிறவங்க எப்படின்னா, அந்த பழைய ரேஸை ஒரு கீறல் விழுந்தால் போதும், அதை அப்படியே பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பாத்திரம் எதுவும் செய்வாளா, ஏற்ற வீட்டுக்காரி எதுவும் சொல்லிடுவாளா, இப்போ வீட்டுக்காரி எதுவும் சொல்லிடுவாளா, கீக்கு வீட்டுக்காரி எதுவும் சொல்லுவாங்களான்னு சொல்லி முக்கால்வாசி பேர் அந்த பொருள்கள்லாம் பூரா பழைய கடையில் போய் கொடுக்குறதும், பழைய இரும்புக்காரவங்கள்ட்ட கொடுக்குறதுமா போய் இந்த தொழிலே அழிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் இந்த தொழிலை பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அந்த தொழில் செஞ்சவங்க பல ஞாபகத்துக்கு அவங்க வீட்டு பொருள்களையும், முடியாதவங்க ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே இந்த வேலையை செய்து வர்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய தொழில்களை அழியாமல் பாதுகாக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க 1000 பேர் பார்த்தாலும், 1,00,000 பேர் பார்த்தாலும் அத்தனை பேர் திருந்த வேணாம். கொஞ்சம் பேர் திருந்தினா போதும். ஒரு 10 பேர், 20 பேர், 100 பேர், இது போதும். இதுக்காகவே இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக போட்டிருக்கேன். இவரை பாருங்கள், பொறுமையாக இந்த தொழிலை அழகாக நுணுக்கமாக அந்த வேலையை முடித்து கொஞ்ச நேரத்தில் வெறும் 5 நிமிஷத்தில் 2 சட்டியை சரி பண்ணி கொடுத்துட்றாரு. 500 ரூபாய்க்கு எடுக்கிற ஒரு பாத்திரத்தை வெறும் 30 ரூபாயில் அதை சரி பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ எல்லாம் 500 ரூபாய்க்கு எடுக்கிற பொருளை இங்கே கடையில் போய் கொடுத்தா வெறும் 10 ரூபாய்க்கு, 30 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு தான் எடுக்கிறேன். இதே பல இரும்பு கடைக்காரன் மொத்தமே அதை நிறுத்து பார்த்த உடனே 1 கிலோ இருக்கா 29 ரூபா, 50 ரூபா, இவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் 500 ரூபாய்க்கு போய் எடுக்கிற பொருளை இங்கே 30 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடு. அதுவே 30 ரூபா செலவழித்து நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 500 ரூபா மிச்சமாக இருக்கும். எனவே இந்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்த கண்ணில் தெரிந்தவர்களுக்கு சிறு வேலையை கொடுங்கள். பக்கத்தில் அவங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏற்ற வீட்டுக்காரங்க எதுவும் சொல்லுவாங்க, அது தேவை கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்தோம்னா நம்ம பிழைக்க முடியாது. இருக்கிறவங்கள பார்க்குறத விட்டுட்டு உங்களுடைய நிலைமை எதுவோ அதை பயன்படுத்தி இந்த இல்லாதவர்களுக்கும் முடிந்தவர்களுக்கும் உதவி பண்ணுங்க. இந்த தொழில் அழியாமல் பாதுகாக்குமாறு தாழ்மையுடன் மக்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ அதற்காகவே நான் எடுத்து போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பழைய பொருளை பாதுகாத்துருங்க. பழைய தொழில்களையும் பாதுகாத்து வைக்குமாறு என் மனமாற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மென்மேலும் என்னுடைய சேனல் வளர தயவு செய்து முடிந்த அளவுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து இதுபோல் நிறைய வீடியோங்கள் நான் போடுவதற்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அனைத்து கமெண்ட்களையும் போடுங்க. என்ன அடுத்து வீடியோ எடுக்கலாம், என்ன தொழில் அழிந்தது என்பதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து வீடியோ போடுவோம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.